ஓடும் ரயிலில் படிக்கட்டு ஓரத்தில் நின்று கொண்டிருந்த மனைவி தவறி விழுந்து விட்டார். காயம் தலையெல்லாம் அடிபட்டது, ரத்தம்லாம் நிறைய கசிஞ்சிருக்கு. வாய் மூக்குல காது வழியெல்லாம் ரத்தம் கசிஞ்சிருக்கு. இன்வெஸ்டிகேஷன் அவங்க தான் சார் சொல்லுவாங்க. அவங்க அப்பா அம்மாட்ட விசாரிப்பாங்க, மற்றவங்க விசாரிப்பாங்க. அது இன்வெஸ்டிகேஷன் ட்ரெயினில் தான் அதெல்லாம் தெரியும். படிக்கட்டு அருகே சென்றதற்கு கணவர் கூறும் விசாரணை தகவல். வயிற்றில் பிள்ளையை சுமந்து கொண்டு மகிழ்ச்சியோடு பயணம் செய்த போது கோரமாக விழுந்து உயிரிழந்த பரிதாபம். சென்னை அடுத்த காஞ்சிபுரம் மாவட்டம் திரிசூலம் பெரியார் நகரில் வசித்து வருபவர் சுரேஷ். இவர் தனது சொந்த ஊரான தென்காசி மாவட்டம் மேல்நிலைய நல்லூர் கிராமத்தில் நடந்த கோவில் சித்திரை திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக குடும்பத்தினர் 11 பேருடன் கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சென்று கொண்டிருந்தனர். அது இரவு நேரம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த பூமாம்பாக்கம் ரயில்வே மேம்பாலம் பகுதியை ரயில் கடந்து கொண்டிருக்கிறது. குடும்பத்தோடு அமர்ந்திருந்த சுரேஷ் மனைவிக்கு வாந்தி மயக்கம் வர அவரை அழைத்து கொண்டு படிக்கட்டு ஓரமாக சென்றாராம் சுரேஷ்குமார். அதன் பிறகு பதறி கொண்டு ஓடி வந்து அபாய சங்கிலியை பிடித்து இழுக்கிறார். மனைவி கஸ்தூரி கீழே விழுந்து விட்டார், ரயிலை நிறுத்துங்கள் என்றதும் சக பயணிகளும் சேர்ந்து அபாய சங்கிலியை இழுத்து இருக்கிறார்கள். ஆனாலும் வெகு தூரம் சென்றே அந்த ரயில் நின்றதாகவும் தொடர்ந்து அங்கிருந்து வெகு தூரம் தேடிக்கொண்டே சென்று மனைவியை கண்டுபிடித்த போது அவர் உயிரிழந்து கிடந்தார் என்றும் அதிர்ச்சி தகவலை வெளியிடுகிறார் சுரேஷ். விருதாச்சலம் ஆர்டிஓ சையத் மெஹமூத், ரயில்வே கோட்டை டிஎஸ்பி செந்தில்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் இது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இறந்து போன கர்ப்பிணி பெண்ணுக்கு நாளை மறுநாள் தான் வளைகாப்பு விழா வைத்திருந்தார்களாம். கஸ்தூரியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் இருந்து அவர்களது இல்லத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கும் நிலையில் தீவிர விசாரணை நடந்து வருகிறது.